இந்த வீடியோவில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தியும் பகுப்பாய்வும் உள்ளது. ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் மற்றவர்களும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து பேசும்போது அது அவ்வளவு பெரிய பிரச்சனை அல்ல என்று ரஷ்ய குடியரசுத் தலைவர் விளாடிமிர் புடின் கூறியிருந்தார். ஆனால் இப்போது அவரது நாட்டில் மாஸ்கோவில், சிட்டி கேபிடலில் தேசியவாதிகள், அதாவது புடினை மிகவும் நெருக்கமாக ஆதரிக்கும் கட்சியினர் பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். இதற்கு முன்னால் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மாஸ்கோவில் உள்ள ஒரு பெரிய தியேட்டரில் குண்டுவெடிப்பு நடந்தது. சுமார் 10 அல்லது 300 பேர் கொல்லப்பட்டனர் 5 அல்லது 6 மாதங்களுக்கு முன்பு. இப்போதைய சம்பவம் அது அல்ல. அங்குள்ள மிகவும் பிரபலமான ஒரு வலைப்பதிவர், அவருக்கு டெலிகிராம் சேனலில் சுமார் 13 லட்சம் சந்தாதாரர்கள் உள்ளனர். மாஸ்கோ நகரின் உள்ளே மத்திய ஆசியாவில் இருந்து வரும் இஸ்லாமிய விசுவாசிகள் எந்த விதமாக நகரத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை விரிவாக விளக்கியுள்ளார். அதாவது நகரின் உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் வசிக்கும் இடங்கள், அவர்களின் நடத்தை போன்றவற்றை வீடியோவில் காட்டியுள்ளார். இதன் விளைவாக போராட்டம் மிகவும் வலுப்பெற்றது. அங்கு வார் டிரான்ஸ்லேட் என்ற ஒருவர் உள்ளார். அவருக்கு ரஷ்யாவின் மிகப்பெரிய சிவிலியன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் நடந்ததை ரஷ்ய குடியரசுத் தலைவரின் மிக நெருக்கமான நபர் ஒரு ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளார். மாஸ்கோ நகரின் புறநகர் பகுதிகளில் சில பள்ளிகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அரசாங்கம் நிதியுதவி செய்யும் பள்ளிகளில் 800 முதல் 850 மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 70% மத்திய ஆசியாவிலிருந்து வந்த இஸ்லாமிய நாடுகளின் குடியேறியவர்கள். அவர்கள் வீதிகளை அடைத்து நமாஸ் நடத்துகிறார்கள். மேலும் ஆயுதங்களை பொதுவில் விற்கிறார்கள். இஸ்லாமிய குடியரசுக்காக மற்ற நாடுகளில் இருந்து மக்களை திறந்த நிலையில் ரெக்ரூட் செய்கிறார்கள். அதாவது தீவிர இஸ்லாத்திற்காக மக்களை ஈர்க்கிறார்கள். ஒவ்வொரு ஆதாரத்தையும் சுட்டிக்காட்டி கூறியுள்ளார். இதனால் ரஷ்யாவின் ஆளும் கட்சியான புடினின் கட்சியினர் விரைவாக பதிலளித்தனர். ஏனென்றால் ரஷ்ய மக்கள், குறிப்பாக புடினை ஆதரிப்பவர்கள், அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத வகையில் போராட்டம் நடத்துகிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ரஷ்ய குடியரசுத் தலைவர் மற்றும் கட்சியினர் கூறுவது என்னவென்றால், தொழிலாளர் பற்றாக்குறை இருப்பதால் இவ்வளவு குடியேறியவர்கள் வந்துள்ளனர். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை திருப்பி அனுப்ப தயாராக உள்ளனர். இது தொடர்பான சில ரிப்போர்ட்டுகள் வருகின்றன. பாரிஸில் என்ன நடந்தது? அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து வந்த இஸ்லாமிய நாடுகளின் மக்கள் செய்த செயல்களை விட மாஸ்கோவில் மோசமான நிலைமை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. பிரிட்டனில் என்ன நடக்கிறது? அங்குள்ள லேபர் கட்சி மற்றும் ஆளும் கட்சியினருக்கு கூட இதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை உள்ளது. அதேபோல் ரஷ்யாவில் நடக்கும். ஜெர்மனியில் ஹாம்பர்க்கில் நடந்தது போலவே நடக்கும். அதாவது ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் புடின் முன்பு கூறியவற்றை அவரது கட்சியினர் உட்பட மறுத்துள்ளனர். டெலிகிராப் பத்திரிகையில் துல்லியமான ரிப்போர்ட் வந்துள்ளது. அதாவது ஆயுத விற்பனை மற்றும் திறந்த நிலையில் மக்களை ரெக்ரூட் செய்வது போன்றவை அங்கு நடக்கிறது. பள்ளிகளில் கூட, அரசாங்க பள்ளிகளில் லோக்கல்கள் வந்து ஈத் தினத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்த ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள். இவை அனைத்தும் பிரச்சனைகளை தீவிரமாக்கியுள்ளன. மாஸ்கோ நகரத்திற்கு சென்றவர்களுக்கு இது தெரியும். ஏனென்றால் கடந்த உலகக் கோப்பைக்கு நான் மாஸ்கோவிற்கு சென்றிருந்தேன். முன்பும் சென்றிருக்கிறேன். அந்த நகரத்தில் பெரும்பான்மை, சுமார் 40% மத்திய ஆசியாவிலிருந்து வந்த குடியேறியவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் என்று இந்த வலைப்பதிவர் தனது ரிப்போர்ட்டில் கூறுகிறார். ரஷ்ய மொழியை விட அவர்கள் அரபி மொழியை அதிகம் பேசுகிறார்கள். மேலும் எல்லா இடங்களிலும் ஹலால் உணவு வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். வீதிகளை அடைத்து நமாஸ் நடத்துகிறார்கள். அதாவது ரஷ்ய கலாச்சாரத்தை முற்றிலும் மாற்றி தங்கள் கலாச்சாரத்தை கொண்டு வந்து அங்கு தீவிரவாத செயல்பாடுகளை நடத்த முயற்சிக்கிறார்கள். இந்த சமூகத்தை பற்றி ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் கூறியபோது அதை கேலி செய்தவர் புடின். புடின் இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரானை ஆதரிக்கும் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிட்டுள்ளார். இப்போது அவருக்கு ஒரு பெரிய அடி விழுந்துள்ளது. இப்போது நாம் அங்கு நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பார்க்கலாம். கடந்த காலத்தில் அங்கு நடந்த பெரிய சம்பவம் இதுதான். அங்கு ஸ்டாம்பிங் சம்பவங்களும் குத்துவெட்டுகளும் நடந்ததாக ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவை எதுவும் சர்வதேச பத்திரிகைகளில் வெளியாகவில்லை. ஏனென்றால்
இந்த போரை பற்றிய செய்திகள் சென்சார் செய்யப்படுகின்றன. அங்குள்ள வலைப்பதிவர்கள் மற்றும் யூடியூபர்கள் தடை செய்யப்பட்டுள்ளனர். இவை அனைத்தும் டெலிகிராமில் வருகின்றன. அவர்கள் வெளியே வந்த பிறகு இரவில் போராட்ட ஊர்வலம் நடத்தினர். ஏனென்றால் இதை தடுக்க வேண்டும். புடினின் புதிய திட்டம் என்னவென்றால் இவர்களை அகற்றி வேறு எந்த நாட்டினரை தொழிலாளர்களாக கொண்டு வருவது. இந்தியாவின் பெயரை அந்த வலைப்பதிவர் குறிப்பிடுகிறார். ஏன் இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடாது? ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. தொழிலாளர்களாக இவர்களை விட சிறந்தவர்கள். அவர்கள் ரஷ்ய கலாச்சாரத்தை அழிக்க மாட்டார்கள். இந்தியாவுடன் முன்பே நல்ல உறவு உள்ளது. தீவிர மதவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். அதன் காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. இறுதியிலே ரஷ்யா கூட உங்களை வெளியேற்ற வேண்டும் என்று கூறுகிறது. ஏனென்றால் நீங்கள் அங்கு சென்றால் அங்கு பிரச்சனைதான். பட்டினி மற்றும் வறுமை காரணமாக இந்த மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து அவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் அங்கு அரசியல் உறுதிப்பாடு இல்லை. அங்கு ராஜாங்கம் நடைபெறுகிறது. அங்கு சரியான ஜனநாயகமும் இல்லை. இவை அனைத்தையும் அழித்து வேறொரு நாட்டிற்கு சென்று அங்கும் இதே போல் செய்கிறார்கள். ரஷ்யாவிலிருந்து வரும் ரிப்போர்ட்டுகளை பார்க்கும்போது நீங்கள் மிகவும் திருப்தி அடைவீர்கள். உலகம் முழுவதையும் குழப்பமடையச் செய்ய வந்த ஒரு கூட்டம். நான் அனைவரையும் பொதுவாக குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த பல நாடுகளிலிருந்து வரும் ரிப்போர்ட்டுகளை பார்க்கும்போது, ஐரோப்பா மற்றும் பிற நாடுகள் உள்ளிட்ட ஆஸ்திரேலியாவையும் பார்க்கும்போது ரஷ்யாவும் இதுல சிக்கியுள்ளது. இதைவிட பெரிய துயரத்தில் இருக்கிறார். அவர் இந்த புல்லையெல்லாம் சுட்டுக் கொள்ளுவார். ஏனென்றால் அவர் அந்த வகையானவர். ஒரு பயங்கரமான சர்வாதிகாரி. அவரது கட்சியினர் மற்றும் தேசியவாதிகளுடன் மோதிய போது அவரால் அங்கு நிலைத்திருக்க முடியாது. ரஷ்யாவில் இந்த ஒரு திருப்பம் ஏற்பட்டது. உலகின் மிகப்பெரிய நாடு ரஷ்யா. என்னால் விண்வெளி உள்ளிட்ட அனைத்தையும் பார்க்கும்போது அந்த நாட்டிற்குள் நுழைந்து பிரச்சனை உருவாக்க முயற்சிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. எங்கோ ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கிறது. அனைத்து நாட்டினரும் தீவிர மதவாதிகளை எதிர்த்து பேசியுள்ளனர். இந்த பிரச்சனை என்னவென்று முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பிரச்சனை எங்கே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரஷ்ய ரிப்போர்ட்டுகளை வாசித்த பிறகு நான் தலையில் கை வைத்தேன். அடிப்படையில அங்குள்ளவர்கள் உங்களை எதிர்த்து உங்களை அடிக்கத் தொடங்கினர். சாலையை அடைத்தால் இறங்கி அடிப்பார்கள். இது பற்றிய முழுமையான ரிப்போர்ட் வரவிருக்கும் நாட்களில் வரும். அதாவது இந்த விஷயம் இப்போது உங்கள் கைகளில் இல்லை. கணிசமான பிரச்சனை உள்ளது. எனது கமெண்ட் பாக்ஸில் திட்டி வசைக்குரல் எழுப்பும் ஹமாஸ் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கணிசமான பிரச்சனை உள்ளது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எங்கு சென்றாலும் பிரச்சனை. அதன் காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். இறுதியில் ரஷ்யா கூட உங்களை தள்ளிவிடும் வகையில் இந்த சம்பவங்களை மாற்றியுள்ளது.